மீனம், விடிவு காலம் வந்தாச்சு. என்னங்க விடிவு காலம் வரப்போகுது? நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். எங்க கஷ்டம் தீராத கஷ்டமா இருக்கு. என்னமோ நடக்குது. சம் ஃபோர்ஸ் எங்களை ஸ்டாப் பண்ணுது. ஏதோ எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போற மாதிரி இருக்கு. இப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மீனம் ராசிக்கான ஜான்வரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ராசி பலன் பத்தினது மட்டும் இல்ல, நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஜெனரேட்டடா இருக்காது. இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பிளானட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜான்வரி மாசம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாமா? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜான்வரி மாசம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. ராசி மேல சனி இருக்கு, ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. ஆனாலும் இவ்வளோ நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி, ஒரு பிரீத்திங் கேப் கிடைச்ச மாதிரி அப்படி இருக்கும். ஜூன் 2ஆம் தேதி பாசிட்டிவா உங்களுக்கு ஒன்று நடக்க போகுது. அதுக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷனா இந்த ஜான்வரி மாசம் இருக்கு. உங்களுடைய ராசியை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ராசிக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா? பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இல்லையா? ஸோ பூரட்டாதிக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை சனி போட்டு பாடா படுத்தி எடுத்துருச்சு. இப்போ உத்திரட்டாதி மேல இருந்த சனி ரேவதி நட்சத்திரம் மேல மூவ் ஆக போகுது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஐயோ அப்ப நாங்க ரேவதி நட்சத்திரம் தான், அப்ப நாங்க மாட்டினோமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். உத்திரட்டாதியும் பூரட்டாதி 4வது பாதமும் பட்ட கஷ்டத்தை நீங்க பட போறது இல்லை. என்னன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுது. இந்த மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி மேல இருந்த சனி ரேவதி நட்சத்திரம் மேல மூவ் ஆகும். ஆனாலும் சேம் டைம் ஒரு 2 மாசம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்குங்க. வெறும் 2 மாசம் யூஸ்வலா இருக்கிற மாதிரி இல்லாம வெறும் 2 மாசம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க. ஏப்ரல், மே, ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சமாகுது கடகம் ராசி மேல. ராசி மேல சனி இருக்கு, ஆனாலும் கடகம் ராசி மேல உச்சமாகக்கூடிய உச்ச குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியான மீனம் மேல படுது. ராசி மேல இருக்கக்கூடிய கெடுதல் செய்யற மாதிரியான தன்மையில இருக்கக்கூடிய சனியுடைய வீரியத்தை உச்ச குருவுடைய பார்வை குறைச்சுக்கிடும். சோ உங்களுக்கு ஜென்ம சனி டியூரேஷன், ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடக்கும் போகுது. ஐ மீன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான ரேவதி மேல சாட்டன் போகும்போது, கோச்சார சனி நட்சத்திரம் மேல அப்படி டிராவல் ஆகும்போது பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உச்ச குருவுடைய பார்வை அதை தடுக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் எங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு, குழப்பம் இருந்துச்சு, இது எல்லாத்துக்குமே நான் தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி விடிவு காலம் பிறந்தாச்சு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் வந்து சுக்கரனோட இணைஞ்சு உச்சமாக போகுது. லாபஸ்தானத்துல இருக்கும். நல்ல பண வரவு இருக்கும். இல்ல மேடம் எனக்கு ரொம்ப வருஷமா கடன் இருக்கு, தீராத கடனாவே இருக்கு இப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணணும். அதுல ஏதோ தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஜோதிடம்னாலே ராசி பலன் தான் அப்படிங்கிற மாதிரி தப்பான புரிதல் இருக்கு நிறைய பேருக்கு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சொந்த ஜாதகம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இதை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஜாதக கட்டம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சில பேருக்கு தெரியாது, சில பேர் அவேரா இருப்பீங்க. ஜாதக கட்டத்துல தப்பான தசா புத்தி ஏதோ நடந்துட்டு இருக்கு. அவயோக கிரகத்துடைய தசை போயிட்டு இருக்கு. அது ஒரு லாங் டேர்ம் நடந்துட்டு இருக்கு. கடனை குறிக்கக்கூடிய தசா புத்தி. தனஸ்தானத்துல பாவகிரகம் சனி செவ்வாய் மாதிரியான ஏதோ ஒரு பாவகிரகம் இருந்து தசை நடத்திட்டு இருக்கு. பணமே இல்லை, பணம் அதை நாங்க கண்ணில் பார்த்தே பல வருஷம் ஆச்சு இப்படிங்கிற மாதிரியான நிலைமையிலே நீங்க இருக்கிறீங்க. சரியா? ஆனாலும் இந்த ஜான்வரி மாசம் தனாதிபதி உச்சமாகறதுனால கோச்சார அமைப்புல நல்ல பணப்புழக்கம் இருக்கும். சில பேருக்கு பண வரவு வரும். கடன் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் பண்ண பாருங்க.
அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நல்ல நிலைமையில தான் இருக்கு, லாபஸ்தானத்துல இருக்கு. லாபஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்தை பார்வையால தொடர்பு கொள்ளுது. குழந்தைங்களால ஒரு மாதிரி மன நிம்மதி, குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, குழந்தைங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திருமண மாதிரியான விஷயம் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான புதனும் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கு. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட சில பேருக்கு அமையும். ராசிக்கு 5வது அதிபதியான சந்திரன் பாத்தீங்கன்னா மனோகாரகனும் கூட, ஒரு மாதிரி பலம் இழந்தே இருக்கும் இந்த மாசத்துல லாஸ்ட் நாள் ஃபுல்லா. 5வது இடம் எண்ணங்களையும் அதிர்ஷ்டத்தையும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். 5வது அதிபதி ஒரு மாதிரி பலவீனமாகும் இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்து. ஆனாலும் 5வது இடத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு எண்ணங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6வது இடம். ராசிக்கு 6வது இடம், 6வது அதிபதி சூரியன். சூரியன் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துலதான் இருக்கு. சுக்கிரனுடைய நேம்ல சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு. ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் குரு பார்வை வரணும் இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ஜாப் மாறுற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிடாதீங்க. புதுசா ஜாப் கிடைக்கல, ஜாப் மாற போறேன், இருக்கிற வேலையை விட்டுற போறேன்லாம் பண்ணாதீங்க. ஜென்ம சனியில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதி. 7வது அதிபதி புதன். புதனும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய கிரகங்கள் பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல ஒன்னா கூடியிருந்தாங்க. தனுசு வீட்டுல இருந்து மகரம் ராசிக்கு ஒவ்வொரு கிரகமா பயிற்சியாகும். 14ஆம் தேதி சுக்கிரன், 15ஆம் தேதி சூரியன். அதைத்தான் நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம், தைப்பொங்கல் இல்லையா. சோ ஃபாலோட் பை சூரியன் ஒவ்வொரு கிரகமா பயிற்சியாகும். ஓகே, உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருந்தா கூட பாவ கிரகங்களான செவ்வாயோடையும் சூரியனோடையும், சூரியன் முழு பாவர் கிடையாது. உங்களுடைய அட்டமாதிபதியான சுக்கிரன் பலவீனம் அடையும். அட்டமாதிபதி பலவீனம் அடையணும். வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் உங்களை விட்டு தள்ளியே இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா உச்சமாகுது. உச்சம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஆகுது. பாக்கியாதிபதி, அப்பா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. சில பேர் ஜாப்லெஸ்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா கூட வீட்டுல அப்பா திட்டிட்டே கூட ஓரளவுக்கு உங்களை பாத்துக்குவாரு. அப்பாவால ஆதரவு மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப ஜென்ம சனி போயிட்டு இருக்குல்ல, உங்களோட சொந்த ஜாதகத்துல எந்த பாவகம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த பாவகத்து மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். 3வது பாவகம் நல்லா இருக்கா, இளைய சகோதரன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. 7வது பாவகம் ஸ்ட்ராங்கா இருக்கா, உங்க பார்ட்னர் உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 9வது பாவமும் சிம்மமும் ஸ்ட்ராங்கா இருக்கா, அப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேலையே இல்லைன்னா கூட அப்பா உங்களுக்கு திட்டிட்டே கூட சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயம் போகும். சோ சொந்த ஜாதகத்துல நீங்க கீழேயே சரிஞ்சா கூட ஜென்ம சனியில உங்களை காப்பாத்துறதுக்கு, உங்களை பாத்துக்கிறதுக்கு சோ எந்த பாவகம் சுபத்தன்மை அடைஞ்சிருக்கோ அந்த பர்டிகுலர் பர்சன் உங்களை பாத்துக்குவாங்க. ஓகே, அடுத்தது ராசிநாதன். ராசிநாதன் 10வது அதிபதி, ரெண்டுமே குரு தான். குரு நல்ல நிலைமையில இருக்கு, குரு கெடல. ஜூன் 2ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா குட் நியூஸும் உங்களுக்கு காத்திருக்கு. ராசிநாதன் 10வது அதிபதி ரெண்டுமே குரு தான். குரு உச்சமாகி ராசியை தொடர்பு கொள்ளும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ராசி மேல இருக்கக்கூடிய சனியுடைய அந்த வீரியத்தையும் குறைக்கும் குருவுடைய பார்வை. ஓகே, ஓவராலா மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளா நல்லதே நீங்க சொல்லல. இப்ப நீங்களே எனக்கு கமெண்ட்ல சொல்லுவீங்க, இன்னைக்குதான் முதல் தடவையா உங்க வாயிலிருந்து மீன ராசிக்கு நல்லதே சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. கோச்சார அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ராசி மேல சனி இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு எந்த அஸ்ட்ராலஜரால் சொல்ல முடியுமா? சொன்னாதான் நீங்க நம்புவீங்களா? சோ இருக்கிறத அப்படியே சொல்றோம். மனசு பாதிக்கப்படாத மாதிரி, ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு போயிட்டு எதுவுமே உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ கஷ்டம் இருக்கு, அப்பட்டமா இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கிறத ஆசிட்டு சொல்லணும் ஒரு அஸ்ட்ராலஜர். ஆனாலும் மனசு பாதிக்கப்படாத விதத்துல சொல்லணும். ஸோ அந்த மாதிரிதான் இவ்வளவு நாள் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு முதல் முறையா மீனராசிக்கு நல்ல விஷயங்களை சொல்றேன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் நல்ல நிலைமையில இருக்கு. ராசி மேல சனி இருந்தா கூட பாதிப்புகள் இருக்கும், பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. ஜென்ம சனியுடைய தாக்கம் குறைவா இருக்கும். ஓவராலா ஜனவரி மாசத்துல இருந்து மீனராசிக்கு நான் தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி விடிவு காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லலாம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.